செல்லுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. சிவனின் சக்தியாலும் என்னை அவ்வாறு செய்ய வைக்க முடியாது. ஒருவேளை யுத்தம்தான் தங்களது எண்ணம் என்றால் ஒன்றை மறவாதீர்கள். இப்பொழுது வெற்றி தேவதை எங்கள் காலடியில். ஆகையால் வெற்றி எங்களுக்கே. சிவனும் சக்தியும் தோற்பீர்கள். நாராயணா, தாங்களே ஜெகத்தினை பரிபாலிப்பவர். எவ்வகை கயிற்றினை கொண்டும் தங்களை கட்டுக்குள் வைத்திட இயலாது. இல்லை மகாதேவா, சுக்கிராச்சாரியார் கூறுவது சத்தியம். இனி என்னை அசுரமாதா தித்தியால் மட்டும்தான் இவ்விடத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆகையால் அவர்களுடன் யுத்தம் புரிவதோ அல்லது கட்டாயப்படுத்துவதோ இயலாத காரியமாகும். அவ்வாறென்றால் அசுரமாதா திதி, அசுர குருவான சுக்கிராச்சாரியரே, நாராயணரை விடுவிக்காது தாங்கள் இங்கிருந்து சென்றிட இயலாது. மீறிச் சென்றால் என்னால் தடுத்திட இயலும். இது நாள் வரை சிவசக்தி எவ்விதத்திலும் கலங்கப்பட்டதில்லை. என்னை விடுவிப்பதற்காக என்று தாங்கள் இருவரும் கலங்கப்படக்கூடாது. தாங்கள் கூறியது உண்மைதான் நாராயணா, உண்மைதான். எங்களை கட்டாயப்படுத்தினாலோ அல்லது வற்புறுத்தினாலோ அது சிவசக்திக்கு மாபெரும் களங்கமாகிவிடும். சிவனையும் சக்தியையும் என்றும் களங்கமுறச் செய்ய முடியாது. அதோடு தாங்கள் அசுரமாதா திதி, நாராயணரை தாங்கள் நிச்சயம் விடுவிப்பீர்கள். நடக்காது. தேவி பார்வதி, நினைவு கூறுங்கள், முன்பு ஓர் ஜென்மத்தில் தாங்கள் சதி ஆவீர்கள். அசுரமாதா திதியின் சகோதரி ஆவீர்கள். பிரஜாபதி தக்ஷனின் மகள் ஆவீர்கள். எந்த தந்தையும் ஈன்ற தன் பிள்ளைகள் யாவருக்கும் சமமான கல்வியை வழங்கிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார். அவ்வகையில் அசுரமாதா திதி எந்த வித்தையை பயன்படுத்தி மகரிஷி காசி வரை இங்கு இழுத்து வந்தார்களோ அவ்வித்தையை திதிக்கு எதிராக தாங்கள் பிரயோகியுங்கள். திதியை இங்கு இழுத்து வாருங்கள். அது மட்டுமல்லாது, திதி உரைத்தார் அல்லவா, எவரொருவர் இவ்வகை வித்தையினை பிரயோகித்து மற்றொருவரை இழுத்து வருகிறார்களோ அவர்களின் விருப்பம் நிறைவேறும் வரை அவரால் பிடியிலிருந்து தப்ப இயலாது. இல்லை, தாங்கள் இவ்வாறு செய்ய முடியாது. நன்கு நினைவுபடுத்தி பாருங்கள். சதியாக தங்கள் நினைவலைகளை சோதித்திடுங்கள். தந்தை அளித்த வித்தையை சகோதரிக்கு எதிராக பிரயோகித்திடுங்கள். சகோதரனை காப்பாற்றிடுங்கள். செல்லலாம் அசுரமாதா. தியானத்திற்கு செல்லுங்கள். சதியாக நினைவலைகளை மீட்டெடுங்கள். இதுவரை திதி செய்த யாவையும் தாங்கள் இனி ஆற்ற வேண்டும் தேவி. முயற்சித்திடுங்கள்.